சூரிய பகவான் அருளால் உங்களுக்கு தலைமை பதவி கூட கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக தலைமை பதவி எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தலைமை பதவி கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்கத்தில் வந்து வேலை உடனே கிடைக்கும். அதே போல் அப்பாவால் யாராவது தடைப்பட்டு இருந்த சொத்து பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துவிடும். அப்பாவால் உறவு கண்டிப்பாக மேம்படும். உங்களுக்கு நண்பர்கள் உறவு, சிறு சேமிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு திடீர் செலவுக்கு யாரும் எதிர்பார்க்காம குடும்ப பெண்கள் கண்டிப்பாக ஒரு சிறு சேமிப்பு போட்டு வைப்பது நல்லது. இந்த மாதம் கார்த்திகை தீபம் வீட்டில் ஏற்றி விட்டு ஒரு உண்டியை பாத்திரம் வாங்கி வைத்து விட்டு மாதம் உங்களால் முடிந்தாலும் அந்த உண்டியில் காசு போட்டு சேர்த்து வச்சிங்களா உங்களுக்கு அவசர செலவு தேவைப்படும். புதுசாக இடம் வாங்கணுமோ கண்டிப்பாக வாங்கலாம். டாக்குமெண்ட்லாம் அலசி ஆராய்ஞ்சு எந்த சிக்கல் இல்லாமல் அக்கம் பக்கம் விசாரிச்சுட்டு ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் அந்த இடம் வாங்கலாம். உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதுவும் ஒரு மனைவி பேரில் வாங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. குரு வாழ்க, குருவே துணை. இக்காணொலியை பார்த்து கொண்டு இருக்கும் உலக தமிழ் மக்கள், சகோதர சகோதரிகள், ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் அருள்வாக்கு ஜோதிடர் சேட்டுவின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் இன்று நாம் பார்ப்பது 2024ஆம் வருடம் தமிழ் மாத பலன், அதாவது கார்த்திகை மாத பலனை நாம் இன்று பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி அன்பர்களே, நண்பர்களே, இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு இந்த நவகிரகத்தால் என்னென்ன நன்மைகள், என்னென்ன தீமைகள், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, பணம் வருமா, புகழ் வருமா, வாருங்கள் விரிவாக பார்ப்போம். உங்களுக்கு ராசியில் நாதன் கடகராசி நேசம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் பகவான். உங்கள் ராசியில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இப்போது தலைமையிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஸோ இதனுடைய பலன்கள் விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கியம் ரொம்ப உற்சாகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம்னு பார்த்தோம்னாக்கா ரொம்ப தெரும்பாக இருப்பீங்க. ஓடி ஆடி வேலை செய்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். உற்சாகமாக இருப்பீங்க. சூரிய பகவான் அருளால் உங்களுக்கு தலைமை பதவி கூட கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக தலைமை பதவி எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தலைமை பதவி கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்கத்தில் வந்து வேலை உடனே கிடைக்கும். அதே போல் அப்பாவால் யாராவது தடைப்பட்டு இருந்த சொத்து பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துவிடும். அப்பாவால் உறவு கண்டிப்பாக மேம்படும். உங்களுக்கு நண்பர்கள் உறவு மேம்படும். தாய்மாமன் உறவு சிறப்பாக இருக்குது. இதுவரையில் தாய்மாமன் உங்க கூட பேசாமல் இருந்தாரா, இந்த மாதிரி தானாக வந்து பேசுவார். அவர் ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு இருந்தாக்காவும் அது இந்த மாதிரி செய்வார். தாய்மாமன் உறவு கூட உங்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும். நட்பு வட்டாரம் ரொம்ப அருமையாக இருக்குது. பழைய நண்பர்களோடு நீங்கள் மறுபடியும் மீண்டும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நட்பு வட்டாரமும் இந்த மாதத்தில் இதுமுறை எப்படி இருந்தால் அதை விட சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு நட்பு வட்டாரம் உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மனைவியால் ரொம்ப ஆதாயமாக இருக்குது. கணவன் மனைவி இதுவரையில் இல்லாமல் அளவுக்கு ரொம்ப ஒற்றுமை இந்த மாதம் ரொம்ப ஒற்றுமை அதிகமாகவே இருக்குது. போன மாதத்தை விட இந்த மாதம் பணம் வரவு பணம் வரவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராளமாக காசு வந்தபடியே இருக்குது. இந்த மாதத்தில் செலவும் ஒரு பக்கம் ஆகுது, அது வேறு விஷயம். வருமானம் இருந்தால் தான் செலவாகிறது. அதனால் வருமானம் வருது, செலவு இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு குடும்பத்தில் பொருளாதாரம் ரொம்ப திருப்திகரமாக அந்த மாதம் இருக்குதுமா. குடும்ப பெண்களும் சரி, சிறு சேமிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு திடீர் செலவுக்கு யாரும் எதிர்பார்க்காம குடும்ப பெண்கள் கண்டிப்பாக ஒரு சிறு சேமிப்பு போட்டு வைப்பது நல்லது. இந்த மாதம் கார்த்திகை தீபம் வீட்டில் ஏற்றி விட்டு ஒரு உண்டியை பாத்திரம் வாங்கி வைத்து விட்டு மாதம் உங்களால் முடிந்தாலும் அந்த உண்டியில் காசு போட்டு சேர்த்து வச்சிங்களா உங்களுக்கு அவசர செலவு தேவைப்படும். அதனால் குடும்ப பெண்கள் எதிர்பார்த்த பலன்கள் நிறைய அந்த மாதத்தில் கிடைக்கிறது. உங்கள் மனசுக்குள்ளே இருந்த கவலையெல்லாம் விலகப் போகிறது. மனசுக்குள்ள பாரம் இறங்க போகுது. குடும்ப உறுப்பினர்கிட்ட நீங்கள் கணவன்கிட்டும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, மனசு விட்டு பேசுங்க. பிள்ளைகிட்ட மனசுக்கிட்ட போய்ட்டு மனசுக்குள்ளே பாரம் இல்லாமல் பாரத்தை இறக்கி வச்சுட்டிங்களா உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும். அம்மா வீட்டு சைட்லேருந்து வர வேண்டிய ஆதரவு உங்களுக்கு வரலையே இந்த ஏங்கிட்டு இருந்த நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். வர வேண்டிய பணம், பொருள், பொன், சொத்து எதுனாலும் அம்மா சைடுலேருந்து வர வேண்டியது குடும்ப பெண்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக வரும். நீங்கள் எதிர்பார்த்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். துணிமணி வாங்கலாம், வாங்கி கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கலாம். ஊருக்கு நீங்கள் அம்மா வீட்டுக்கு போகவே இல்லை என்ற வருத்தப்பட்டு இருக்கலாம். கண்டிப்பாக அந்த மாதம் நீங்கள் அம்மா வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். அங்கே போய் இருக்கிற எல்லோரும் பார்த்து சொந்த பந்தங்களை பார்த்துட்டு வரலாம். அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரத்துக்கு
ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மாதம். இந்த கார்த்திகை மாதம் வந்து பெண்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப உகந்த மாதமாக இருக்கிறதுனால குடும்பம் வந்து நிம்மதி கண்டிப்பாக இருக்கும். தோல்வியே கிடையாத ஒரு மாதம் இந்த மாதம் தான் உங்களுக்கு. இதுவரையில் எடுத்த காரியங்கள் அனைத்தும் தோல்வியில் போயிருந்தாலும், எந்த காரியம் நடக்கலைன்னாலும் டைம் வேஸ்ட் ஆச்சு, நாள் வேஸ்ட் ஆச்சு, நிறையா நடந்து அழிஞ்சு தான் மிச்சம் நினச்சி இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கிறது. இந்த மாதம் நல்லா இருக்கிறது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இனிமேல் வெற்றி தான். போக விடாமலாம் வெற்றி, போகிற வேலை வெற்றி, வேறு காரியம் வெற்றி. இந்த காரிய தடையெல்லாம் விலகி ஒரு ஜெயம் சொல்லக்கூடிய அந்த வெற்றி உங்கள் கைக்கு வர வேண்டிய வெற்றி உங்கள் வசப்படுத்தி கொள்றதுக்கு இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் வந்து வெற்றி மேலே வெற்றி தான் உங்களுக்கு. இடத்துல சம்மந்தம், இடம், பூர்வீக சொத்து, ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாக்கா அம்மா சொத்து, அப்பா சொத்துன்ற பூர்வீக சொத்து இல்லை, இருக்கிற அந்த சிக்கல் எல்லாம் இந்த மாதத்துக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்தது மாதிரி, நீங்கள் என்ன எதிர்பார்த்துருக்கீங்களோ அதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உட்காந்து பேசி, கலந்து பேசி, பாகப்பிரிவினையில் யாருக்கு எந்த பக்கம் வச்சுக்கலாம் உட்காந்து பேசி, ஒரு சில இது விட்டு கொடுக்காம சிலர் பேசுவார்கள். அதனால் அதை விட்டு கொடுத்து பேசுகிறீங்களாக்கா உங்கள் பக்கம் சாதகமாக முடியும். அதனால் வந்து பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். அப்பா அம்மா, அதாவது பூர்வீக சொத்தால் இருந்த பிரச்சனை இந்த மாதத்தில் முடிய போகிறது. அதனால் அதை நீங்கள் பயன்படுத்திங்க. புதுசாக இடம் வாங்கணுமோ கண்டிப்பாக வாங்கலாம். டாக்குமெண்ட்லாம் அலசி ஆராய்ஞ்சு எந்த சிக்கல் இல்லாமல் அக்கம் பக்கம்லாம் விசாரிச்சுட்டு ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் அந்த இடம் வாங்கலாம். உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதுவும் ஒரு மனைவி பேரில் வாங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. பெண்கள் பேரில் இந்த மாதத்தில் ஏதாவது வாங்கினா பொருளாக வீட்டுக்கு தேவையான பொருள், வீட்டு உபயோக பொருள்கள், டிவி, ஃப்ரிட்ஜு, எல்லா மாதிரி எலக்ட்ரிக் சாமான பொருள்லாம் வாங்கிறதுக்கு நல்லா ஆதாயமாக இருக்குது. அதே மாதிரி வீட்டில் ஒரு எலக்ட்ரிக் பொருள் பழுதடையத்துக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரிக் பொருளும் ஒரு பழுது அடையும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக கையாளுங்க. பொருளை வந்து ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்க. பிள்ளைகள் வந்து உங்கள் பேச்சு கேட்கலையே, அப்பா அம்மா வச்சு கேட்காமல் இருக்காங்களே, நீ என்ன சொல்லுது, நான் என்ன சொல்லுது அப்படின்னு ஏட்டிக்கு போட்டியாக உங்கள் கூட பேசுகிறாங்களா பசங்க? உங்கள் பேச்சு கேட்கலையா, மதிக்கலையா, படின்னு சொன்னாலும் படிக்க மாட்டேங்கிறாங்களா? இந்த மாதம் மனம் திருந்துவாங்க, கண்டிப்பாக திருந்துவாங்க, கண்டிப்பாக படிப்பாங்க. நல்ல பேச்சு, உங்கள் பேச்சை கண்டிப்பாக கேட்டு உங்கள் சொல்படி நடக்கிறதுக்கு இந்த மாதத்தில் கிரக பலன்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும், தாய் பிள்ளைகள் உறவு, அப்பா அம்மா உறவு எல்லாமே வந்து இந்த மாதம் வந்து நல்லா சிறப்பாக இருக்கிறதுனால ஒற்றுமை வாங்கும். இதுவரை முன்னாடி இருந்த கவலை எல்லாம் விலகி இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம், எதிரி தொல்லை இதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் ஏகப்பட்ட எதிரி தொல்லை இருக்குது உங்களுக்கு. எதிரியால் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஏதாவது செய்வனை வச்சுட்டு இருப்பாங்களா, அக்கம் பக்கம் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்களா, இல்லை அப்படி இல்லை கண்டிஸ்ட்டு ஓம்பல் அதிகமாக இருக்குமா, ஒரு ஃபீலிங் இருக்குது. இதனால் எல்லா காரியம் தடைப்படுமா, சிக்கல் வருமானு பார்க்குறீங்க. அதெல்லாம் இல்லைங்க. இந்த மாதத்தில் எந்த செய்வன பிரச்சனைனாலும் சரி, எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏற்றும் கார்த்திகை தீபம் வீட்டுக்குள்ளே ஒழியும் போது அதெல்லாம் விலகி, கெட்ட சக்தியெல்லாம் வீட்டிலேருந்து விலகி போய் ஆரோக்கியமான சக்தி தான் உள்ளே வரப்போகுது. செய்வனால் எந்த பாதிப்பும் இல்லை. அந்த ஃபீலிங்கே வேண்டாம், அந்த எண்ணமும் வேண்டாம், விட்டுடுங்க. ஆரோக்கியம் மேம்படும். கடன் தொல்லை, இது வீடை தேடி வந்து தொல்லை விட்ட கடங்காரம் கூட இனிமேல் வீட்டு பக்கம் திரும்ப மாட்டோம். அதனால் நீங்கள் மெதுவாக உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. புதிய கடன் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு காட்டுது. ஆனால் அளவோடு வாங்குங்க, தலைக்கு மேலே பாரம் வச்சுக்காதுங்க. கடன் வாங்குவதில் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தேவைக்கேற்றால் வாங்குங்க, பாரத்தை அதிகமாக ஏற்றிக்காதுங்க. ஆனால் கடன் கொடுக்கறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்கிறது. கடன் தொல்லையிலேருந்து விடுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த மாதம் வந்து கடன் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் வாழறதுக்கு இந்த மாதத்தை ஒரு சிறப்பான காலமாக இருக்குது. அதேமாதிரி ஹாஸ்பிட்டலில் யாராவது உடம்பு சரியில்லாமல் பாதிப்பட்டு பெட்டில் படுத்துருக்குறாங்களா, அவங்க நலமாகி வீட்டுக்கு வரத்துக்கு இந்த மாதம் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆயுள் நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால எந்த ஆபத்து இல்லாமல் வீட்டுக்கு வருவாங்க. வண்டி வாகனம் ஓட்டும் போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதை வேணும். எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராமல் எதிர்பார்க்காத ஒரு சண்டை சச்சிட்டு வர வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்க்காத இந்த நடக்கத்தெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்டு பண்ணலாம், எச்சரிக்கலாம். வண்டி வாகனம் மெதுவாக ஓட்டலாம், ஹெல்மெட் போட்டு ஓட்டலாம். அரசாங்கத்தில் ஒரு தொல்லை வரும். அரசாங்கத்தால் இருந்து ஒரு லோன் கட்டல, அது கட்டலேருந்து ஒரு நோட்டீஸ் வரதுக்கு கூட இந்த மாதம் வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்கலாம். முன்னெச்சரிக்கை வட்டி கிட்டி கட்ட வேண்டியதுதான், போய் கட்டிட்டு வந்துடலாம். ஸோ வர வேண்டிய முன்னெச்சரிக்கையாக நீ பார்த்து கட்டிட்டு வரலாம். இந்த மாதம் உங்களுக்கு பணம் வர தாராளமாக இருப்பதால் நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த கடனாக இருந்தாலும் சரி கடனை அடைப்பீங்க. அதனால் வந்து கடன் தொல்லை இல்லாமல் இருந்து குலதெய்வம் ஒரு முறை குலதெய்வம் போயிட்டு குடும்பத்தோடு போய் கார்த்திகை தீபம் கோயிலில் ஏற்றிட்டு வீட்டுக்கு வாங்க. அந்த தீபம் பெருமாளே வந்து உங்கள் குலதெய்வம் யாரோ அந்த தெய்வமே வந்து உங்கள் வீட்டில் வந்து விளக்கு ஏற்றும்.
குலதெய்வம் அருள் நன்றாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ இந்த மாதம் கண்டிப்பாக குலதெய்வம் வீட்டில் வந்து அமர்ந்து கண்டிப்பாக குலதெய்வ அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. வேலை தேடிக்கொண்டு இருக்கும் இளைஞர்கள், அரசாங்கம் வேலை தேடிட்டு இருக்கீங்களா? நீங்கள் பரீட்சை எழுதணுமா, சரியாக படிக்கலையா, கோச்சிங் சென்டர் போயிட்டுருக்கிறீங்களா, அங்கே தொல்லையா, நண்பர்கள் தொல்லையா, போகிற வழி தொல்லையா? ஸோ அதை இந்த தொல்லையெல்லாம் விலக போகுது. படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்த போகிறீங்க இந்த மாதத்தில். இதுக்கு முன்னாடி இருந்தால் கவனம் செலுத்த முடியாமல் இருந்தால் நீங்கள் தவிச்சிட்டு இருந்த நீங்கள் சரியாக படிக்க முடியல, சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல படிப்பில் அப்படின்னு கவலைப்பட்டு இந்த மாணவர்கள் இந்த மாதத்தில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் மாணவிகள் இந்த மாதம் வந்து சிறப்பாக படிங்க, படிப்பில் கவனம் செலுத்துங்க. பரீட்சை நல்லா எழுதுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்க வேலைக்கு இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஊர் போற்றும் அளவுக்கு வீட்டில் அப்பா அம்மா போற்றும் பாராட்டும் அளவுக்கு நீங்கள் போய் வேலையை ஜாயின் பண்ண போகிறீங்க. அரசாங்க வேலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குது. உங்கள் தசாபுத்தி பிரகாரம் ஜோதிடத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதத்தில் எந்த வருடத்தில் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்க என்று கணித்து சொல்வார்கள். அதனால் அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலை இந்த மாதத்தில் வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அரசாங்க வேலையில் இருப்பவர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களாலும் சரி, உங்களுக்கு கீழ் பணிபுரியும் நண்பர்களாலும் சரி வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் இந்த மாதம் அந்த பிரச்சனைலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்துக்கலாம். பதவி உயர்வு இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த கார்த்திகை தீபம் அண்ணாமலையாருக்கு ஒரு முறை போயிட்டு வந்தீங்களாக கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக நடக்கும். உங்கள் குலதெய்வம் அருளால் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.